இயேசுவை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. இன்றைக்கி இயேசுவின் வார்த்தைகளை என்ன பார்க்க போகிறோம்னா, ஓசையா 12 இறை வசனங்கள் 8 முதல் 14 முடிய. எப்ராயிம், நான் பணக்காரனாகி விட்டேன், எனக்கென்று செல்வம் சேர்த்து கொண்டேன் என்கிறான். ஆனால் அவனது செல்வம் எல்லாம் சேர்ந்தும் கூட அவனது தீச்செயலின் பழியை அகற்றாது. எகிப்து நாட்டினின்று உன்னை அழைத்து வந்த நாள் முதல் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். விழா நாட்களில் போல மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழச் செய்வேன். இறைவாக்கினர்களிடம் பேசினேன், நானே காட்சிகளின் எண்ணிக்கையை பெருக்கினேன். இறைவாக்கினர் வாயிலாக உவமைகளில் பேசினேன். கிளையாதில் தீச்செயல் மலிந்திருப்பதால் அவர்கள் திண்ணமாய் அழிவார்கள். கில்காலில் காளைகளை பலியிடுவதால் உளவுசால் அருகே இருக்கும் கற்குவியல் போல் அவர்களுடைய பலிப்பீடங்கள் ஆகிவிடும். யாக்கோபு ஆறாம் நாட்டிற்கு தப்பி ஓடினான். இஸ்ரேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான், அப்பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். இறைவாக்கினர் ஒருவரை கொண்டு ஆண்டவர் இஸ்ரேலை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். இறைவாக்கினர் ஒருவரால் அவன் பாதுகாக்கப்பட்டான். எப்ராயிம் ஆண்டவருக்கு மிகவும் சினமூட்டினான். அவனுடைய தலைவர் அவனுடைய இரத்தப் பழியை அவன் மேலேயே சுமத்துவார். அவனுடைய நிந்தையை ஆண்டவர் அவன் மேலேயே திருப்புவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.